இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களிடத்திற்கு எங்களை நேராக வழிநடத்துவாராக. நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றெல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. தெசலோனிக்கேயருக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். அவர்கள் ஆசீர்வாதம் பெறுவதற்கு ஒரே வழி கர்த்தருடைய சமூகத்தில் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவதுதான். பவுல் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஆலோசனைகளை எல்லாம் இந்த நிருபத்தில் எழுதி அவர்களுக்கு அனுப்பி கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்போஸ்தலர் பவுல் ஜெபம் பண்ணும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறார். நம்முடைய ஜெபங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால்தான் ஏறெடுக்கப்பட வேண்டும். அவர் நம்முடைய கர்த்தராகவும் இரட்சகராகவும் இருக்கிறார். அப்போஸ்தலர் பவுல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் தாமே தங்களை தெசலோனிக்கேயரிடத்திற்கு நேராக வழி நடத்துவாராக என்று சொல்லி ஜெபிக்கிறார். தெசலோனிக்கே தேசத்திற்கு பிரயாணம் பண்ண கர்த்தர் தனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பவுல் ஜெபிக்கிறார். பவுல் இவ்வாறு ஜெபிப்பதினால் தன்னுடைய சொந்த சித்தத்தையும் சொந்த விருப்பத்தையும் அவர் தேவனிடத்தில் சொல்லுவது போல உள்ளது. அவர் தன்னுடைய சொந்த பலத்தில் சார்ந்திருப்பது போல தெரிகிறது. ஆனால் பவுலோ பிதாவாகிய தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய கிருபையையும் அவருடைய வல்லமையையும் நன்றாய் அறிந்திருக்கிறவர். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வழிநடத்துதல் தேவை. நம்முடைய ஒவ்வொரு நடையையும் தேவனே வழிநடத்த வேண்டும் என்று அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். நாம் எங்கு போக வேண்டும் என்பதும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதும் தேவனுக்கு தெரியும். தேவன் தாமே தம்முடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாக நம்மை வழிநடத்த வேண்டும் என்று நாம் அவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். நம்முடைய வழிகள் எல்லாவற்றிலும் நாம் கர்த்தரை நினைவு கூற வேண்டும். நம்மை கர்த்தரே வழிநடத்த வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணி அவரையே சார்ந்திருக்க வேண்டும். அப்போஸ்தலர் பவுல் தெசலோனிக்கேயரின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் பண்ணுகிறார். அவர்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்திலும் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் அவர்களை பெருகச் செய்ய வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறார். மேலும் தேவன் அவர்களை அன்பிலே நிலைத்தோங்க செய்ய வேண்டும் என்றும் தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்போஸ்தலர் பவுலும் அவருடைய உடன் ஊழியரும் தெசலோனிக்கேயரிடத்தில் அதிகமாய் அன்பு வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய அன்புக்கு ஒப்பாய் தெசலோனிக்கேயரும் மற்றவர்களிடத்தில் அன்பு வைத்திருக்க வேண்டும். அன்பு தேவனுடையது. அன்பு சுவிசேஷத்தையும் நியாய பிரமாணத்தையும் நிறைவேற்றுகிறது. தீமோத்தேயு தெசலோனிக்கேயில் இருந்து பவுலிடத்தில் திரும்பி வந்தபோது அவர்களுடைய விசுவாசத்தை பற்றிய நற்செய்தியை பவுலுக்கு அறிவித்தார். ஆனாலும் தெசலோனிக்கேயரிடத்தில் ஒரு குறை காணப்படுகிறது. அவர்கள் அன்பு கூறுவதில் குறைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய குறைவை பற்றி பவுல் கேள்விப்பட்ட போது கர்த்தர்தாமே அவர்களுடைய அன்பை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்ய வேண்டும் என்று தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். தேவன் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நம்முடைய கரங்களில் பெற்றிருக்கிறோம். நம்முடைய கரத்தில் இருப்பது நமக்கு போதுமானது அல்ல. நம்முடைய இருதயம் தேவனுடைய ஆசீர்வாதங்களினால் நிரம்பி இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நாம் பெருக வேண்டும், நிலைத்தோங்க வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிற நாம் அந்த ஆசீர்வாதங்கள் நம்மிடத்தில் பெருகவும் நிலைத்தோங்கவும் வேண்டும் என்று அவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ண வேண்டும். அப்போஸ்தலர் பவுல் தெசலோனிக்கேயரிடத்தில் அதிகமாய் அன்பு வைத்திருக்கிறார். நாம் எந்த அளவுக்கு விசுவாசிகளிடத்தில் அன்பு வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பற்றி கரிசனை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். விசுவாசிகள் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தெசலோனிக்கேயர் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அவர்களுடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று பவுல் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறார். பரலோகத்தில் பிரவேசிக்கிற எல்லோரிடமும் பரிசுத்தம் இருக்க வேண்டும். நாம் பிழையற்றவர்களாகவும் இருக்க வேண்டும்.
தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக நாம் நிற்கும்போது நம்முடைய இருதயம் பரிசுத்தத்தினால் நிரம்பி இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக நம்முடைய வழிகள் பிழையற்றதாக இருக்க வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட இந்த பூமிக்கு மறுபடியும் வருவார். அப்போது நாம் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிறுத்தப்படுவோம். அப்போது நாம் தேவனுக்கு முன்பாக பிழையற்றவர்களாகவும் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் நிற்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் நாம் இந்த சிலாக்கியங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் தாமே நம்முடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று அவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது என்னும் தீர்க்க தரிசனம் இன்னும் நிறைவேறவில்லை. மத்திய ஆகாயத்தில் தம்முடைய பரிசுத்தவான்களை சந்திப்பதற்காக இயேசு கிறிஸ்து வருவார். இந்த நிகழ்ச்சி சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்னப்படுகிறது. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தவான்களை அழைத்து வருவார். தேவன் அவர்களை கரைதரை இல்லாமல் பரிசுத்தப்படுத்துவார். அதுவரையிலும் ரட்சிப்பும் நித்திய ஜீவனும் மனுஷருக்கு நிபந்தனையின் பேரிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது மனுஷர் கரைத்திரை இல்லாத பரிசுத்த ஜீவனை பெற்றுக் கொள்கிறார்கள். தேவனுடைய வாக்குத்தத்தம் இவர்களுக்கு நிறைவேறுகிறது. சகரியா 14:5, யூதா 1:14 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் நிகழ்ச்சியை இது குறிப்பிடவில்லை. இந்த வசனங்களில் இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தவான்களோடு பூமிக்கு ஆளுகை செய்வது பற்றி கூறப்பட்டிருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை என்னப்படுகிறது. மத்திய ஆகாயத்தில் தம்முடைய பரிசுத்தவான்களை சந்தித்து அவர்களை பரலோகத்தில் உள்ள பிதாவிடம் அழைத்து வருவதை 1 தெசலோனிக்கேயர் 3:13 குறிப்பிடுகிறது.